பகடை என்றால் என்ன? தாயமாடுவது. அன்னைக்கு நாங்க ஆடின தாயம் தாண்டி இன்னைக்கு எங்கேயுமே எந்த ஊர்ல கோயில் இல்ல. சேர்ந்து கிணத்துல அன்னைக்கு நீங்க பாண்டவர்கள் ஆடின தாயம் தான் இன்னும் ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க. எந்த கோயில் மாரியம் கோயில் வாசல பார்த்தாலும் போதும். ஆமா, எல்லா கோயில் திண்ணையிலுமே இந்த தாயம் ஆடுறாங்க. அப்பொழுது என்ன சொன்னா? என்ன சொன்னா? என்ன சொன்னார்? இங்கதான நான் அஞ்சாண்ட உனக்கு என்றார். என்ன சொன்னார்? முதல் இடத்துல அண்ணன் தர்மர் ஜெயித்தார். சரி, அப்பொழுது சொன்னார், பண்டக்கார துரியோதனன், இது இருவருக்கு பிள்ளையாராட்டமாக போகட்டும். இருவருக்கும் பிள்ளையாராட்டம் போகட்டும் அப்படி என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது ஆட்டம் தூக்கம் செய்யும் போது பிரிவினுடைய கட்டளை எப்படி? சும்மா விளையாடக்கூடாது, ஏதோ ஒன்று வைத்துதான் விளையாட வேண்டும் அப்படி என்று சொல்ல, அப்பொழுது என்ன செய்தார்? நாடு நகரம் கவினித்து செங்கோல் உப்புச்சட்டி வரிவோடு இன்று பகடிகளை வைத்து பகடை ஆடினோம். அப்படி பகடை ஆடும் போது இரண்டாவது ஆட்டத்திலே தன் நாகவட்டையார் தகுதியை வைத்து பகடைக்காய் உருட்ட பகடை 12 விழுந்தது. மீண்டும் ஒரு தாயம் விழுந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பொழுது சொன்னார், துரியோதன மன்னன், பகடை 12 விழுந்து விட்டதல்ல, பாண்டவர் பகடையில் தோந்த பாண்டவர்கள் 12 வருடம் நாட்டை விட்டு காட்டுக்கு போக வேண்டும். தாய் ஒரு தாய் முழுந்ததல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? 12 வருட காலம் கழித்து ஒருவர் கண்களுக்கு தெரியாத மரபொருளாக இருந்து வந்து நாடு கேட்டார். பண்புல பிரகார பாதி நாடு அப்படி என்று துரியோதனன் சொல்ல, வார்த்தையை கேட்டு நாடு நகரத்தை எல்லாம் நாங்கள் பறிகொடுத்து வனத்துக்கு சென்றோம். எப்படி? ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது ராமரிஷிவன், மூன்றாவது முழுக்குமகாரிஷிவன், நாலாவது காலமகாரிஷிவன், ஐந்தாவது சைந்தூவனம், ஆறாவது காமதேனுவனம், ஏழாவது கந்துரு வருவது, எட்டாவது குருபரி சிவன், 9வது ரோம ரிஷிவனம், 10வது பாலைவனம், 11வது மூக்குருவிவனம், 12வது காலை பைரவனம். 12 வருட காலம் கழித்து நாட்டுக்கும் சேராமல் வீட்டுக்கும் சேராமல் உபலாயம் என்று சொல்லக்கூடிய உபலாய மலையிலே இருந்து பாண்டவர் ஐவரை யாரை விட்டு முதலாக நாடு கேட்டோம்? முதலாக யாரை விட்டு நாடு கேட்டீர்கள்? உலகமா முனிவரை விட்டு நாடு கேட்டோம். அப்பொழுது சொன்னான் துரியோதனன், பாண்டவருக்கு நான் உள்ளத்துல ஒரு சொட்டு ரத்தம் உள்ளவருக்கு பாண்டவருக்கு நான் நாடு தரமாட்டேன் அப்படி என்று சொல்லிவிட்டார். இரண்டாவதாக அன்னைக்கும் இந்த அர்ஜுனுக்கு பிறந்தானே எனது மகன் புலேந்திரனை விட்டு நாடு கேட்டோம், பாண்டவருக்கு பல்விளக்கம் தரமாட்டேன் சொல்லிவிட்டார். மூன்றாவது யார் சென்றார்? எனது மாமனாக மக்கள் உள்ளங்கையில நெல்லிக்கனி போல இருக்கிறாரே யார்? பாண்டவருக்கின்றே பிறந்த பரந்தாம கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் தூதாக சென்று நாடு கேட்டார். துரியோதன மன்னா, பாண்டவர் 12 முடிந்து விட்டது, அவர்களுக்கு சேர வேண்டிய நாட்டியை கொடுத்து விடு அப்படி என்று சொல்ல, கோழி குஞ்சு திருடி கோபால கண்ணா, எதை எடுத்தாலும் நீ பாண்டவர் பட்சமாகவே பேசுகிறார், சூதுக்காரன், நீ வந்து நாடு கேட்டா கொடுப்பனா அப்படி என்று நாடு இல்லை என்று மறுத்தார். இதுக்கு முற்றுப்பிள்ளை எப்படி அப்படி என்று கேட்க, பாண்டவருக்கு நாடு தருவதாக இருந்தார். 18 நாள் சண்டை, பாரத போர், சண்டையில ஜெயித்தவருக்கு நாடு, தோந்தவருக்கு மீண்டும் காடு அப்படி என்று சொல்லிவிட்டார். அப்பிரகாரமாக நண்பா, அப்படி இருக்க இத்தனை வஞ்சகத்தை வைத்து ஆயனுடைய கிருவியால பாண்டவர் ஐவரும் தப்பித்தோம். அப்படி தப்பித்து எனக்கு திருமணம் முடிந்தது. எனக்கு எத்தனையோ தேவிமார்கள், எத்தனையோ தேவிமார்கள், எத்தனை தேவிமார்கள், எத்தனை பொண்டாட்டி? எனக்கு எத்தனை பொண்டாட்டி? 7 மனைவிமார்கள். எத்தனை பொண்டாட்டியா? முதலாக அவருக்கு வலுவிருக்குதப்பா. முதலாக யார திருமணம் செய்ய அந்த பாண்டாள நாடு சென்று ஏதோ தெரியவில்லை, மனைவி வீட்டுக்கு போகலாம் என்று நான் ஆவலோட இருக்க உலகம் முழுவதும் சாம்புகளை விட்டு பரிசாட்டுகிறார்கள். எப்படி? குருகுலத்த மன்னனாகப்பட்ட பாண்டவர் குலத்துல பிறந்த யார்? தர்மபுத்திர மகாராஜன் சாப்பிட்டு கையெலும்பி தாமரை மறிக்கும் போது வாய்க்கு சொக்கு ஏறி
உயிர் போவதும் வருவதாக இருக்கிறது. அர்ஜுனன் எங்கிருந்தாலும் வர வேண்டும் அப்படி என்று பறைசாட்டுகிறார்கள். அண்ணன் தருமருக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது போல் தெரிகிறது. சீக்கிரமாக அண்ணன் தருமரை பார்ப்போம். அண்ணனை தருகிறோம்.